ஓபிஎஸ் தொடங்கிய புதிய கட்சி விஜயுடன் கூட்டணியா அதிரடி திருப்பம். மீண்டும் அதிமுகவுடன் இணைய வேண்டும் என ஏராளமான முயற்சிகள் செய்து அதற்கு வாய்ப்பில்லை ராஜா என்ற சூழ்நிலையில் பன்னீர்செல்வம் புதிய கட்சி தொடங்குகிறார். விரைவிலேயே விஜய் கட்சியுடன் கூட்டணி சேருகிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு இதோ. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமான பன்னீர்செல்வம் பின்னாளில் தமிழக முதல்வராகவும் வலம் வந்தார். இதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு துணை முதல்வராகவும் அதிமுகவில் 2ஆம் இடமும் பெற்று அரசியல் நடத்தி வந்தார். இதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியாக பிரிந்தார். இந்த நிலையில் கடந்த தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி இல்லாத சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்தார். அப்பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேருவதற்கு எடப்பாடி பழனிசாமி மறைமுக எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த கட்சி ஓபிஎஸ்க்கு இடம் தரவில்லை. இதற்கிடையே பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் மிகவும் தரம் தாழ்ந்து எடப்பாடி பழனிசாமியிடம் உங்கள் காலில் வேண்டுமானாலும் விழுகுறும் என்கின்ற அளவுக்கு போனார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் டிடிவி தினகரன், சசிகலா, பன்னீர்செல்வம் ஆகிய மூவரையும் எந்த காரணம் கொண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறார் எடப்பாடி. தற்பொழுது வேறு வழி இல்லாத நிலையில் புதிய கட்சி தொடங்குவதற்கு பன்னீர்செல்வம் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார். இதற்காக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான பண்ருட்டி ராமச்சந்திரனிடம் ஆலோசனைகள் பெற்று எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்குகிறார். வருகின்ற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய கூட்டத்தில் இதனை பன்னீர்செல்வம் அறிவிக்கப் போவதாக தெரிகிறது. முன்னதாக எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து விட்டதாகவும் தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஜோதிராமன் என்பவர் பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளர். அவர் மூலம் தேர்தல் ஆணையத்தில் கட்சியின் பெயரை ஓபிஎஸ் பதிவு செய்துள்ளதாக தெரிகிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே பன்னீர்செல்வம் இதற்கான முடிவுகளை எடுத்து தேர்தல் ஆணையத்தில் இந்த பெயர் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் தேர்தல் ஆணையம் இந்த கட்சியின் பெயருக்கு ஒப்புதலும் அளித்துள்ளது. பன்னீர்செல்வத்திடம் இதுகுறித்து நிருபர்கள் கேட்டபோது தனிக்கட்சி தொடங்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று தெரிவித்து வருகிறார். ஆனால் உண்மையிலேயே தனிக்கட்சி தொடங்குவதற்கான ரகசிய வேலைகளை அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைவதற்கான பேச்சுவார்த்தையும் தொடங்கியிருக்கிறார். தங்கள் கட்சிக்கு தென் மாவட்டங்களில் அதிக வாக்குகள் இருக்கிறது. கடந்த தேர்தல்களில் அதிமுக தோல்வி பெறுவதற்கு நாங்கள் பிரிந்து வந்ததும் ஒரு காரணம் என்பது போன்ற விளக்கங்களை சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைவதற்கான ஏற்பாடுகள் பின்னணியில் நடைபெற்று வருகின்றன. வருகின்ற செப்டம்பர் மாதம் தன்னுடைய புதிய கட்சி குறித்து அறிவித்துவிட்டு இதன் பின்னர் விஜய் கட்சியில் சேருவதற்காக பன்னீர்செல்வம் திட்டமிட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.